கோவில்களை பாதுகாக்கிறதுக்கு நாம் ஒரு சில எளிமையான விஷயங்களை செஞ்சாலே போதும், அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு கம்போடியாவில் மிகப்பெரிய கோயில் இருக்குது உலகத்திலே. ஆனால் அந்த கோயில் இப்போ பயனற்று கிடக்குது. அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, பக்தர்கள் இல்லை. பக்தர்கள் தான் கோயிலை பாதுகாக்கிறது. ஒரு கோயிலுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பக்தர்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கோயில் பாதுகாப்பு தன்மை அதிகமாக இருக்கும். பக்தர்கள் குறையும் போது பாதுகாப்பு தன்மை, மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் குறைவாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தூரமாக உள்ள கோயிலுக்கு நீங்கள் போங்க, தாராளமாக போங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு நீங்கள் போய் கவனிச்சிங்க. உதாரணத்துக்கு அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதில் உள்ள கோயிலில் உள்ள புல்லை பிடுங்கிறதா இருக்கட்டும், ஒரு விளக்கேற்றி வைங்க, அது போதுமானது. அங்கே டெய்லி நீங்கள் போயிட்டு வந்தாலே அந்த கோயில் பாதுகாக்கப்படும். அதை நீங்கள் செஞ்சாலே போகும். ஏன்னா இப்போ சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. இவங்களால தான் அது வீணாக போயிடுச்சு, அவங்களால தான் இவங்க வீணாக போயிடுச்சுன்னு குறை தான் சொல்லிப்பாங்க. யாரும் அங்கே சரியான செயல்கள் செய்கிறதுக்கான ஆட்கள் குறைவு. அந்த சரியான செயல்கள் செஞ்சால் தான் சரியான விளைவுகள் உண்டாகும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எது தேவைன்னு பார்த்திங்கன்னா, சரியான செயல்கள் தான் தேவை. அதை நம்ம செய்யணும். குறை சொல்கிறது அது ஒரு பெரிய அளவுக்கு தீர்வை தராது. சில பேர் குறை சொல்கிறதோடைய தங்களுடைய பணி நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க நான் அந்த பவரில் போய் உட்காரணும், அந்த பதவியில் போய் உட்காரணும், பெரிய பணக்காரன் ஆகணும், அப்போ தான் அந்த உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சராசரி மனுஷனாலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அதற்கான பலன் நாம் இறந்ததுக்கப்புறம் கூட அந்த பலன் தொடர்ச்சி நீடிச்சுட்டே போகும். அதுக்கான பலன் 500 வருஷம் கழித்து கூட கிடைக்கும். அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால் ஒவ்வொரு சிறிய செயல்களையும் நீங்கள் செய்யுங்க, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.